வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகந்தமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் 13வது எபிசோடா என்ன திகில் சம்பவம் பார்க்க போகிறோம்னா, விளையாடச் சென்ற சிறுவனுக்கு தந்தையின் ஆத்மா உடம்பில் இறங்கியதால் நடந்த திகில் சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் என்கின்ற நமது நண்பர் தாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாண்டியனுக்கா இல்லைங்க, அவருடைய உறவுக்கார குடும்பத்துக்கு நடக்குதுங்க. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 நபர்கள் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா, 12 வயது சிறுவனுடைய பாட்டி. இவங்க 4 பேரும் ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. அதாவது பாண்டியனோட உறவுக்கார குடும்பம் அது. அந்த குடும்பத்தில் இருக்கிற சிறுவனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரங்க. எல்லாருமே ரவின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அந்த சிறுவனை ரவின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அவங்க அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் என்கிற மாதிரி நமது நண்பன் சொல்லியிருக்காரு. சுவாமிநாதனுடைய மனைவி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாட்டி. இவங்க 4 பேருமே அந்த குடும்பம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரவியோட அப்பாவுக்கு, அதாவது சுவாமிநாதனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா விவசாய வேலைக்கு தான், தினக்கூலி வேலைக்கு செல்வது தான் அவருடைய வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால அவர் இறந்துடுறாருங்க. இறந்த பிறகு ரவியோட அம்மா தான் வயக்காட்டுக்கு வேலைக்கு போய் ஏதோ ஓரளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சுவாமிநாதன் இறந்து ஒரு 3 மாத காலம் ஆகுதுங்க. அந்த சிறுவன் ரவி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போயிட்டு அவங்க ஊரில் இருக்கிற பசங்க கூட போயிட்டு விளையாட போயிருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது சாயந்தர டைம் ஆகிருக்கு. அதாவது மாலை பொழுது ஆகிட்டுருக்கு, இருட்டிக்கிட்டு வரும் பொழுது ரவி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பசங்கள்கிட்ட அந்த பாரு எங்கள் அப்பா நிற்கிறாங்க, அந்த பாரு எங்கள் அப்பா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவன் என்னடா இப்படி சொல்கிறான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா கொஞ்சம் இருட்டிக்கிட்டு வர்றதுனால எல்லாருமே பயந்துக்கிட்டு, என்னடா இப்படி, ஏன்னா இறந்து 3 மாதம் தானே ஆகுது, அதனால் என்னடா இப்படிலாம் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பயந்துக்கிட்டு ஓடியிருக்காங்க. பயந்துக்கிட்டு ஓடினோன்னே இந்த பையனும் பின்னாடியே பயந்துக்கிட்டு ஓடிட்டு வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அவங்க அம்மா பார்த்திங்கன்னா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு, அம்மா இந்த மாதிரிம்மா அப்பாவை பார்த்தாங்க, நான் விளையாடுற இடத்துல அப்பாவை பார்த்தா அங்கே தூரத்துலேருந்து என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஏதாவது அதே நினப்பா இருந்திருப்பாடா, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதடா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா நம்ம அப்பா எப்பொழுதுமே ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பார்ல, அந்த சட்டை போட்டுக்கிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் பசங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், எங்கள் அப்பா அங்கே நிற்கிறாருன்னொன்னே எல்லோரும் பயந்துக்கிட்டு ஓடியாந்தோன்னா நானும் பயந்துக்கிட்டு ஓடியான்ட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நீ அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத, நீ ஏதோ ஒரு நினப்பில் இருந்திருப்ப, அதனால தான் இப்படிலாம் உனக்கு தோணுதுன்னு சொல்லிவிட்டு, சரி நீ வா சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. இரவு நெடுநேரம் நல்லா எல்லாருமே தூங்கிட்டாங்க. இவங்க எப்படி படுத்துருக்காங்கன்னா, ஒரு நார்மலான வீடு தான், சின்ன வீட்டில் அந்த பாட்டி வெளியில் எப்பொழுதுமே அந்த திண்ணைன்னு சொல்லுவாங்க, அந்த திண்ணையில் படுத்துருப்பாங்க. ரவி அம்மாவும் உள்ளே படுத்துருக்காங்க, தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கொல்லை பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் உடையிற மாதிரி, கீழே விழுந்து உடையிற மாதிரி சவுண்டு, உருண்டு போகிற மாதிரி சவுண்டு. ஏன்னா கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி கொல்லை பக்கம் தான் ஒரு மேடை மாதிரி வச்சு அதில் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் வச்சுருந்துருக்காங்க. அந்த பாத்திரம்லாம் செதறி ஓடுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டிருக்கு. ரவியோட அம்மாவுக்கு டக்குன்னு முழிப்பு வந்தோன்னே பின்னாடி பக்கம் ஏதோ பூனை ஏதாவது உருட்டுதா ஆன்னு சொல்லிவிட்டு, ஒரு அரைகுறை தூக்கத்துலேயே இந்த டைமில் போய் பார்க்க வேண்டாம், நம்ம காலையில் போய் பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு அரைகுறை தூக்கத்துலேயே அப்படியே படுத்துருக்காங்க. படுத்துருக்கும் பொழுது
திடீர்னு அவங்களுக்கு ஒரு குரல் ஒன்று கேட்குது. எங்கேயோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி கேட்குது அவங்களுக்கு. கேட்டோன்னே ரவியோட அம்மா பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சு அந்த அம்மாவோட கணவரோடைய குரல் மாதிரி அப்படியே தத்துருவமாக இருக்குங்க. என்னடா அது நம்ம கணவரோட குரலை கேட்குதே, சரி நம்ம பையன் சொன்னது உண்மையாக இருக்குமா, இல்லை நம்மளுக்கு அப்படி ஏதாவது கற்பனையாக அந்த மாதிரி ஏதாவது தோணுதா நினச்சிட்டு கம்முன்னு அப்படியே அமைதியாக படுத்துருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூப்பிட்றாங்க. ரவியோட அம்மாவை பேரை சொல்லி மறுபடியும் கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது அவங்களுக்கு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே காதில் விழுவுது. அவங்களுடைய வீட்டுக்காரர் குரல் நல்லா கேட்குது. இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. என்னடா இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குதே போதான்ட்டு. என்ன தான் நம்மளுடைய கணவர் நீண்ட காலம் அவங்க கூட இருந்தாலுமே இறந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி நினைக்கும் பொழுதோ அந்த மாதிரி ஒரு பயம் வரும். அதே மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. ரொம்ப பயந்துக்கிட்டே அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டும் இல்லைங்க, நார்மலாக இருக்குது. அவங்களும் அந்த ஒரு சிந்தனையிலேயே இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரவியோட அம்மாவுக்கு முழிப்பு வந்திருக்கு. அவங்களுக்கு முழிப்பு வந்தோன்னே அவங்க படுத்துருக்கிற எய்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா நிழல் மாதிரி ஒரு உருவம் அந்த வீட்டுக்குள்ளே நிற்கிதுங்க. வீட்டுக்குள்ளே நின்னோன்னே இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ளே தெருவிளக்கு எரிகிற அந்த வெளிச்சம் அவங்க வீட்டு ஜன்னல் வழியாக உள்ள வீட்டுக்குள்ளே படுங்க. அந்த ஜன்னல் வழியாக அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாங்க. வெளிச்சத்தில் பார்க்கும்பொழுது தான் அந்த உருவம் தெரியுது. இவங்களுக்கு என்னடா அது, யார் அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்களே ஆண்டி. இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா ஏந்திரிச்சு பார்க்கலாமான்ட்டு மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் திறந்து பார்க்குறாங்க. அந்த உருவம் அங்கேயே தாங்க நிற்கிது, திரும்பி போகவே இல்லை. என்னடா பண்ணுறது, சரி வேறு யாராவது வந்திருப்பாங்களோ சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்ப்போம் சொல்லிட்டு ஏந்திரிச்சு லைட்டை போட்டு திரும்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் அப்படியே தத்துருவமாக நிற்கிறாருங்க. அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சவுண்டு போட்டு கத்திட்டாங்க. ஐயோன்ட்டு சவுண்டு போட்டு கத்துனோன்னே வெளியில் படுத்த அந்த பாட்டி இருக்காங்களே டக்குன்னு முடியாது. ஐயோ நம்ம என்னடா அந்த இப்படி கத்துறாளே, ஐயோ என்னமோ ஆயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அங்கே வெளியிலேருந்து ஓடியாந்து என்னன்னு கேட்குறாங்க. அவங்களால பதிலே சொல்ல முடியல. அந்த மூலையில் கையை காட்டுறாங்க. அவங்களால வாயால் பேச முடியாமல் மூச்சு திணற மாதிரி ஒரு மாதிரி அந்த பாட்டி ஓடி போயிட்டு கொஞ்சமாக தண்ணியை எடுத்துகிட்டு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்து சத்த நாளை உட்காரு, அப்புறமா எதாக இருந்தாலும் பேசிக்கலான்ட்டு உட்கார வச்சு முதுவெல்லாம் தடவி விட்டு உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சோன்னா அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க அந்த பாட்டி. என்ன ஏது ஏன் இப்படி கத்துனேன் என்னான்னு கேட்டோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டி உடனே என்னப்பா இப்படிலாம் நீ பயமுறுத்துற, உன் குடும்பத்தை இப்படி பயமுறுத்தலாமான்னு சொல்லிட்டு கணவரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி உள்ள கொஞ்சோண்டு திணறு அள்ளி பிள்ளைக்கும் அந்த அவருடைய மனைவிக்கும் கொஞ்சம் பூச்சி விட்டு இந்த பாட்டியும் சரி லைட்லாம் ஆஃப் பண்ணாதீங்க, லைட்டு எரியிட்டோம், நானும் கூடவே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூடவே படுத்துட்டாங்க. காலையில் விடியுதுங்க. காலையில் விடிஞ்ச பிறகு பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற கோயிலில் போயிட்டு இது மாதிரி விஷயத்த சொன்னோன்னா கொஞ்சம் ஏன்னா பயந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு மந்திரிச்சு தின்னூறு பூசிட்டு கையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்குங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு மாத காலம் ஆகிருக்கும். 1 மாத காலம் ஆகும்போது இந்த பையன் எப்பொழுதுமே பசங்களோட பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாலும் சரி, விடுமுறையில் வீட்டில் இருந்தாலும் சரி, சாயந்தர டைமில் போயிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க ஒரு பசங்களோட விளையாடுறது வழக்கம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அன்னைக்கும் விளையாட போயிருக்கான். விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது நல்லா எல்லாருமே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிக்கிட்டு வரும் பொழுது அந்த பையன் டேய் அந்த பறவை எங்கள் அப்பா நிற்கிறாருன்ட்டு பசங்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு காமிக்கிறான். இவங்க பசங்கள்லாம் அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் சொல்லிட்டு கிண்டல் பண்ணோன்னே சரி வாடா வீட்டுக்கு போகலாம் சொன்னதுமே இல்லை நான் வீட்டுக்கு வரல சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். எப்படின்னா அந்த அப்பா நிற்கிறாருன்னு சொன்ன திசையவே பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கான். இவங்க கூட வந்த பசங்களும் இழுத்து பார்க்குறானுங்க, இது பண்ணுறானுங்க. அவன் அந்த இடத்த விட்டு வர்ற மாதிரி இல்லை, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். கூட விளையாண்ட பசங்கள்லாம் ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அழைச்சிட்டு வந்து இது மாதிரிமா நாங்கள் கூப்பிட்டோம், இந்த பையன் அங்கே நின்றுக்கிட்டே வரமாட்டான், எங்கள் அப்பா நிற்கிறாருன்னு தான் சொல்கிறான் ஒழிஞ்சு வரமாட்டான் சொன்னதுமே சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த பையன் வரமாட்டான், நான் வரல நீ போ. அவனோட ஆக்டிவிஷன்லாம் கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சுங்க. நம்ம ஒரு மாதிரி பெரிய மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுகிறான். இப்போது நான் வர்றேன்ங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்டேயே
அந்த மாதிரி சொல்லியிருக்கான். சொன்னதுமே என்னடா இப்படி பண்ணுற, நீ போகிற வாடா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு உங்கள் அம்மா வந்து இது வரைக்குமே பேர் சொல்லிலாம் அந்த பையன் வந்து கூப்பிட்டது கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேரை சொல்லி நீ போ நான் வர்றேன், போ சாந்தி நான் வர்றேன் அந்த மாதிரி சொன்னதுமே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா அவன் என்றைக்குமே இந்த மாதிரிலாம் நம்ம பேரெல்லாம் சொல்ல மாட்டான், திடீர்னு பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் பேர்லாம் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு நீ வாடான்னு சொல்லிட்டு கையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க. இழுத்துட்டு போயிட்டு சரி உட்காருன்னு சொன்னோன்னே போயிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கான். அவருடைய அப்பா போட்டாவே குருன்ட்டு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோன்னே என்னடா இவன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு வெளியே போகவே இல்லை. அதாவது வந்து வெளியில் போயிட்டு எப்பொழுதுமே வந்து இந்த பையன் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தூரம் இருக்க மாட்டாங்களாம். அங்கே ஓடுறது இங்கே ஓடியாறது அந்த மாதிரி தூங்குகிற டைமில் ஒன்றி தான் அமைதியாக இருப்பாரான். அந்த மாதிரி இருந்தோன்னே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்து உட்கார வச்ச இடத்த விட்டு ஏந்திரிக்கவே இல்லை. குருன்ட்டு அவங்க அப்பா போட்டாவே குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். இவங்க வந்து என்னடா இப்படிலாம் உட்காந்துருக்க, என்னடா ஏந்திரிச்சு எங்கேயாவது வெளில போடான்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை காதில் வாங்கவே இல்லை. குருன்ட்டு அந்த போட்டோவை தான் பார்த்துட்ருக்காரு. பார்த்துக்கிட்டு இருந்தோன்னே இவங்க அதட்டி இருக்காங்க. யார் அவங்க அம்மா வந்து அதட்டி ஏன்டா வெளில தான் போ, இல்லைன்னா வா சாப்பிட வாடான்னு சொன்னோன்னே நீ போ நான் வர்றேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஆங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா இப்படி அதிகாரமாக பேசுகிறானே, அதாவது வந்து ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற மாதிரியே இப்போ சாயந்தரத்துலேருந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானே, என்னாச்சு உனக்கு, ரொம்ப அதட்டுற மாதிரி, சாப்பிட வரியா என்ன அன்ட்டு அதட்டி பேசினோன்னே டக்குன்னு கோவப்பட்டு சாந்தி நீ போ ஆங்கிற மாதிரி டக்குன்னு பேரை சொல்லி சொன்னதுமே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா நம்ம பையன் இப்படிலாம் பேசுகிறானே, ரொம்ப என்னடா இப்படிலாம் நீ பேர் மரியாதை இல்லாமல் பேரெலாம் சொல்லி கூப்பிட்ற, டக்குன்னு நான் யாருன்னு தெரியுமான்ருக்கான். நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டோன்னே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இப்படிலாம் பேசுகிறான்ட்டு கூச்சில் போட்டு கத்த ஆரம்பிச்சோன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த பாட்டி பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களாம் வந்துட்டாங்க. வந்து என்னாச்சுன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி இந்த அம்மா வந்து சாயந்தரத்துலேருந்து இந்த மாதிரி தான் என் பையன் இப்படி தான் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நான் பக்கத்தில் உள்ளவங்களாம் எல்லாம் யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாருங்க. அதாவது ரவியோட அப்பா பேரை சொல்லி சொல்கிறாருங்க, நான் தான் வந்திருக்கேன். அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, பயமாகவும் இருக்குது அழுகையும் வருது. என்னடா பண்ணுறதுன்ட்டு அழுகுறாங்க கடந்து. உடனே பக்கத்தில் உள்ளவங்களாம் ஏன்ப்பா நீ இது மாதிரி வந்து நீ இறந்து போயிட்ட, ஏன் புள்ள உடம்புல வந்து நீ இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்ருக்கணுன்னு நான் வந்து என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பார்த்துட்டு இல்லை நீ போப்பான்னு சொன்னால் நான் போக மாட்டேன், நான் வந்து வாழ வேண்டிய வயசில் இறந்துட்டேன், அதனால் நான் என் குடும்பத்து கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ போய் தான் ஆகணுப்பா, இல்லை என்ன இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது, என்னாலாம் என் குடும்பத்தை விட்டு போக முடியாது. அப்பா வந்து ஆக்ரோஷமாக கத்திருக்காரு. கத்துனோன்னே சரின்ட்டு டக்குன்னு ஒரு பாட்டி வந்து இந்த கோயிலேருந்து எடுத்து வந்து திண்ணுற கொஞ்சோண்டு ஊசி விட்டோன்னா தற்சமயம் அந்த டைமில் வந்து டக்குன்னு மயங்கி விழுந்துருக்காருங்க. மயங்கி விழுந்தோடனே பக்கத்தில் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து நம்ம பக்கத்து ஊரில் வந்து ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட அழைச்சிட்டு போனால் இதுக்கான தீர்வு நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு உடனே அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு அவங்க என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது மறுபடியும் அங்கே பையன் உடம்புல பேச ஆரம்பிச்சிட்டோன்னே அந்த மாந்திரிகர் வந்து கேட்குறாரு, யாருப்பா நீ, என்ன எதுக்கு இந்த சின்ன பையன் உடம்புல எதுக்கு நீ வந்திருக்க போயிருக்கோன்னு, நான் அந்த சின்ன பையனோட அப்பா, நான் வந்து என் குடும்பத்தை நான் பார்க்க வந்தேன். சரி அதே தான் சொல்கிறாரு மாந்திரிகரும், நீ வந்து உன் குடும்பத்தை வந்து பார்க்க வந்த, நீ பார்த்தேன்னா நீ போக வேண்டியதானே, நீ எதுக்கு சின்ன பையன் உடம்புல வந்து அவன் உடம்பை தாங்குமா, இல்லை நான் என் புள்ள மேலாம் ரொம்ப பாசமாக இருந்தேன், ஏதோ ஒரு காரணத்தினால நான் இறந்துட்டேன், நான் வாழ வேண்டிய வயசில் வந்து இறந்துட்டேன், நான் வந்து என் குடும்பத்து கூட தான் இருப்பேன் சொன்னதானே. உடனே அந்த மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்காரு, அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா, உன்னோட உலகம் வேறு, நீ இறந்ததுனால உன்னோட உலகம் வேறு, இவங்க வந்து உன்னுடைய பிள்ளை தான், உன்னுடைய மனைவி தான், நல்லபடியாக வாழணும், அதனால் அந்த பையனை விட்டு நீ போகிறது தான் அந்த குடும்பத்துக்கும் நல்லது சொன்னால், இல்லை நான் என் குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கத்தியிருக்காருங்க பயங்கரமாக. அதாவது அந்த சிறுவன் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு அழுகுறாரு. பயங்கரமாக அழுதுகிட்டு வார்த்தையே வர மாட்டுது, என்னடா பண்ணுறதுன்ட்டு. உடனே அவரும் சொல்லியிருக்காரு, யார் மாந்திரிகரும் சொல்கிறாரு, உனக்கு வந்து சாக வேண்டிய வயசும் இல்லை, ஏதோ உன்னுடைய நேரம், நீ இறந்துட்ட, அதனால உன்னோட உலகத்தில் தான் நீ இருக்கணும், நீ வந்து வாழ்கிறவங்க கூட இருக்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயம், அதனால் உன் பையன் உடம்புலேருந்து போகிறது தான் உனக்கு நல்லது மறுபடியும் சொல்லியிருக்காரு. சொன்னதுமே ஏன்ப்பா நீ தான் வந்து உன் குடும்பத்தை வந்து நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு வரணும், நீயே வந்து இந்த மாதிரி அவங்கள பயமுறுத்துறது போகிறது, பையன் உடம்புல வந்து இறங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லிவிட்டு அந்த மாந்திரிகர் வந்து
அவர்கிட்ட பேசுகிறாருங்க. பேசினோன்னே இந்த ரவி உடம்புலேருந்து ரவி வந்து பயங்கரமாக அழுகுறான். அந்த பையன், அந்த சின்ன பையன் வந்து பயங்கரமாக அழுகுறான். அதாவது அவர் உடம்புல தான் அவங்க அப்பா இருக்கார். அந்த ஆத்மா வந்து பயங்கரமாக அழுகுது. நான் விட்டுட்டு போயிட்டேன் போனான்ட்டு பயங்கரமாக அழுகுறாரு. அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சரி நான் போயிடுறேங்க, என் பையன் உடம்புலேருந்து நான் போகிறேன் சொன்னதுமே, ஆனால் நான் வந்து என் குடும்பத்தில் கூட தான் இருப்பேன். ஆனால் இனிமேல் வந்து யார் கண்ணுக்கும் நான் படமாட்டேன். நான் இப்போக்கி என்னுடைய பையன் உடம்புலேருந்து நான் வெளியே போகிறேன். ஆனால் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக என் குடும்பத்து கூட தான் இருப்பேன். யார் கண்ணுக்கும் படமாட்டேன் சொல்லிட்டு ஒரு சத்திய வாக்கு மாதிரி கொடுத்துட்டு பையனோட அப்பா வந்து வெளியே இருக்காருங்க. அதிலிருந்து இன்னைய வரைக்கும் அவங்க அம்மாவும் சரி, சிறுவன் ரவி அவரும் சரி, அவங்க அப்பாவை வந்து எங்கேயுமே நேர்லையும் பார்த்தது கிடையாதான் அப்படின்னு நம்மள்கிட்ட பாண்டியன் வந்து சொல்லி முடித்தாருங்க. இந்த சம்பவத்தை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். இதுபோல் இன்னொரு திகில் சம்பவத்தில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.